ஹலோ! இன்னைக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட டூர் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல இந்த அப்பார்ட்மெண்ட்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டீஸ் இருக்குன்றது ஃபுல்லா நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வந்து நியூ ஹாம்ப்ஷயர் நாஷோன்ற பிளேஸ்ல இருக்கு. ரிவர் வியூ கார்டன். இந்த இந்த அப்பார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, டவுன் ஹவுஸ் மாரியும் இருக்கு. அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல்ஸ்லயும் வந்து வீடு இருக்கு. 2மே மிக்ஸ்டா இருக்கும். ப்ளஸ் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப கன்வீனியன்ட்டாவே இருக்கு. ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பிளானட் ஃபிட்னஸ் ஜிம் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹானஃபோர்டு சூப்பர் மார்க்கெட் வந்து இருக்குது. ரோடு அப்படியே க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸிட்டுன்னு இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து ஹானஃபோர்டு இருக்குது. இங்கே வந்து ரோட்டில் வந்து பஸ்ஸு கார் எல்லாமே போயிட்டுருக்கோம். ஏன்னா மெயின் ரோடுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு. இது வந்து ஒரு பில்டிங் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டோட பில்டிங்கோட பேக்யார்ட் தான் அது. இந்த ஸ்பேஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேக்யார்ட் மாதிரி இருக்கும். அப்படியே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஹோம் டிப்போட் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் லைன் போட்டிருக்கு இல்லையா, இந்த பில்டிங் தான் வந்து ஹோம் டிப்போட். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஹோம் டிப்போட்டுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பர்லிங்டன் கோட் ஃபேக்ட்ரின்னு ஒரு கடை இருக்குது. கோல்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போகிற மாரி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் எனக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து சும்மா வச்சு விண்டோ ஷாப்பிங் எதுவும் வாங்கலனாலும் போய் என்ன இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ பர்லிங்டன் கோட் ஃபேக்ட்ரி ரொம்பவே அது எனக்கு வந்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பிளேஸில். இப்போது அப்பார்ட்மெண்ட் உள்ள என்ட்ரி, இதுதான் என்ட்ரி. இந்த 2 ஸ்டோன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் ஜஸ்ட்டு என்ட்ரி ஆனதுமே இங்கே வந்து கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருக்காங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. இது வந்து நியூ ஹாம்ப்ஷயர்னாலே எப்பயுமே வந்து ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்கும். நிறைய மரங்கள்லாம் இருக்கும். ஸோ அதேமாரி இந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே பாருங்கள், லைனாக வந்து வீட்டுக்கு வெளியில் ஃபுல்லாக மரம் தான் இருக்குது. ஸோ காற்று எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ரொம்பவே வந்து சில்லுன்னே இருக்கும் கிளைமேட்டு. பட் ரொம்ப வெயில் இருந்தாலும் வெயில் தெரியும், அதுக்குன்னு வெயில் தெரியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து இந்த காற்றுல வந்து வெளியில் போய் உட்காந்து அந்தளவுக்கு ஹீட் தெரியாது நமக்கு. இங்கே தான் எங்கள் வீடு இருக்குது. இப்போ பார்க்கிங் பார்த்திங்கன்னா அந்தந்த வீட்டுக்கு வெளியில் நம்பர் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் தான் பார்க் பண்ணணும். இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸு அப்படி எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி இருந்தாலும் அங்கே ரோட் சைடில் நான் காமிக்கிறேன், அங்கே ரோட்டில் தான் விடணும். அப்படி எக்ஸ்ட்ரா யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா அது அப்படியே பின்னாடி இருக்குது. அப்பார்ட்மெண்ட் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் விடணும். இங்கே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறாங்க, பொறுமையாக போகணுன்ட்டு இந்த போர்டெலாம் இருக்கும். ஏன்னா இது வந்து சில்ட்ரன்ஸ் நிறைய கிட்ஸ் இருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில். ஸோ அவங்களாம் ஓடி ஆடி விளையாடிட்டு தான் இருப்பாங்க. அதனால் கார் வந்தாலுமே ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். இது பார்த்திங்கன்னா எங்கள் பில்டிங் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே இருக்க அந்த பேக்யார்டு தான். இங்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்குது. ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்து விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த பேக்யார்டு வந்து ஸ்னோ டைமில் எப்படி இருக்குதுன்னு ஒரு வாட்டி பார்க்கணும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்னோ ஆகிடும். அது இந்த ஸ்னோ டியூபிங்லாம் போவாங்களே, அந்த ஸ்பேஸ் மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அதுதான் பார்க்கணுன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வின்டரில். பேக்யார்டும் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக போனோம். இங்கே பார்த்தீங்கல்ல சைடில் வந்து கார்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த கார்ஸ் தான் சொன்னேன். இப்போது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வீட்டில் 2 பேர் இருந்தால் 2 கார் வச்சுருக்காங்க. கிட்ஸ்லாம் வளர்ந்துட்டாலும் அவங்களும் வந்து காலேஜ் போகிறாங்கன்னா கார் இருக்குது. ஸோ அந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில் எக்ஸ்ட்ரா காரை விட எப்படியும் ஸ்பேஸ் தேவை. ஸோ அது ஒன்று தான் ட்ராபேக். இங்கே நிறைய கார் பார்த்திங்கன்னா அந்த ரோடோட அந்த சைட்லேயே வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் டம்ஸ்டர், இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கார்பேஜ் எல்லாம் வந்து தூக்கி போடுறதுக்கு தனியாக அதுக்கான ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பில்டிங்க்கு ஒரு டம்ஸ்டர் மாரி இருக்கும். இங்கே எங்கள் பில்டிங் இருக்குது இல்லையா, ஸோ இங்கே ஒரு டம்ஸ்டர் இருக்குது. அதேமாதிரி ஒவ்வொரு சைடும் வந்து டம்ஸ்டர் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து கார்பேஜ் வண்டி வந்து அது கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கிராஸ் வெட்டுறதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர்ஸ்லாம் அந்த கிராஸ்க்கு ஆன் ஆகும். க்ளீனிங் ஒர்க்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த பில்டிங்கில் இங்கே பார்த்துருக்கீங்களா அந்த ரெண்டல் ஆஃபீஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து அங்கே வந்து லீசிங் ஆஃபீஸு. இங்கே தனியாலாம் செப்ரேட்
பிளேஸ் வந்து எதுவும் வைக்கல லீசிங் ஆஃபீஸுன்ட்டு. இங்கே வீட்டிலே ஒரு வீடு 1 பிஹெச்கே வீட்டை வந்து லீசிங் ஆஃபீஸாக ஆக்கி அங்கே தான் வச்சு பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே லீசிங் கொடுக்குறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்காங்க. அவங்க நம்ம கால் பண்ணால் இங்கே வருவாங்க, இங்கே வந்து நம்ம மீட் பண்ணலாம், அவங்க வீடெல்லாம் காமிப்பாங்க. அப்படி தான் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, இப்போது ஸ்விம்மிங் பூல் ஏரியா ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தாலே எப்படி போனாலும் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஏரியா தான் ஸ்விம்மிங் பூல் ஏரியா. ஸ்விம்மிங் பூலும் கால்லேருந்து நம்ம ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சம்மர் டைமில் யாரும் எதுவுமே சொன்னதில்லை. ஜாலியாக இப்போ கிட்ஸ்லாம் வந்து நல்லா விளையாடுவாங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடுவாங்க. ஸ்விம்மிங் பூலும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும், கிட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸ்விம்மிங் பூல் ஏரியா இது வந்து ரிவர் வியூ கார்டன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பக்கத்தில் ஒரு ரிவர் வந்து போயிட்டுருக்கு, அதனாலேயே என்னன்னு தெரியல. இந்த அப்பார்ட்மெண்ட் நேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிவர் ஃபுல்லாகவே வந்து தண்ணி இங்கே நிறையா பார்க்க முடியும். இப்போ வந்து டெம்ப்ரேச்சர் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கவே ஸ்விம்மிங் பூலில் அந்தளவுக்கு யாருமே இல்லை நாங்கள் போன டைமு. இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த சைடு வந்து காமிச்சிருப்பேன், அந்த பேக்யார்டு ப்ரைவேட் பேக்யார்டு மாதிரி இருக்கும்ன்ட்டு. அதுதான் இது பாருங்கள் எவ்வளோ மரங்கள் இருக்குன்ட்டு. அப்படியே அவங்கவுங்க ப்ரைவேட்டாக பேக்யார்டு மாதிரி அழகாக இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து டவுன் ஹவுஸ் ஸ்டைல் தான், எதுவுமே அப்பார்ட்மெண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது இல்லையா, அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு டென்னிஸ் கோர்ட்டு, வாலிபால் கிரவுண்டு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ வந்த புதுசில் வந்து கிட்ஸ்லாம் இங்கே தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏதாவது விளையாடுறதுக்கு இல்லை வாக்கிங் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரவுண்டுக்கு தான் வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பக்கத்துலேயே ஒரு லிங்கன் பார்க்குன்னு இருக்குது. ஸோ அங்கே போயிடுறோம். இங்கே அந்தளவுக்கு வர்றதில்லை. இதுவுமே வந்து ரொம்ப சேஃபான பிளேஸுக்கு, இந்த கிட்ஸுக்கு வந்து அந்த சைக்கிள் கற்றுக்கிறதுக்கெலாம். ஏன்னா இது உள்ளேயே இருக்குது, லாக்காக இருக்குல்ல, இங்கேயே அழகாக சுற்றி சுற்றி ஓட்டுவாங்க. இங்கே விளையாடுறாங்க பசங்க வந்து பேஸ்கெட் பால் அந்த மாதிரியும் விளையாடுவாங்க. ஸோ வாக்கிங் போகிறவங்களும் பார்த்திங்கன்னா இதை சுற்றியே போவாங்க. ஒரு நாள் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த கிளிப்ஸ் பசங்க பாருங்கள் விளையாடிட்டுருக்காங்க. இப்படி தான் கிட்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே வந்து ஒரு 10 to 15 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வெளியில் வந்துடுவாங்க, ஜாலியாக விளையாடிட்டு தான் வீட்டுக்கு ஒரு 8 o'clock தான் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல்லேருந்து நேராக போனால் ஃபுல்லாகவே வந்து வீடுகள் தான் இருக்கும். இங்கே ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒரு கேப் விட்டு விட்டு நிறையா வீடு இருக்கும். ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரெச் வந்து வீடு இருக்காது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ போனீங்கன்னா ஒரு பிளாக் இருக்கும், அந்த பிளாக்கில் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் வீடு இருக்கும். அதுக்கப்புறம் கேப் விட்டு பக்கத்தில் இன்னொரு பிளாக்கு, அந்த மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே. அப்பார்ட்மெண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பில்டிங். இந்த பில்டிங் மட்டும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் தான். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹோம்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க வீடுகளில் எல்லாமே வந்து கரண்ட் அடுப்பு தான் இருக்கும், நம்மளுக்கு கேஸ் இருக்காது. அதுமாதிரி மற்ற அப்பார்ட்மெண்ட்டில் கம்பேர் பண்ணக்குள்ள இங்கே ரெண்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்குன்னு கம்மின்னு நம்ம நினச்சிட முடியாது. ஏன்னா அது வந்து இதுவும் கேஸ் இல்லாததுனால கரண்ட், நம்ம அடுப்பு வந்து கரண்ட் அடுப்பு இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம எலக்ட்ரிசிட்டியோட எலக்ட்ரிசிட்டியும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி ஹீட்டர் வந்து வின்டர் டைமில் இங்கே தேவைப்படும்ல, அந்த ஹீட்டருக்கும் நம்ம பே பண்ணணும். ஸோ எப்படி பார்த்தா இதுவும் ஒன்று மாதிரி தான் இருக்கும். சம் பீப்புள்ஸ் வந்து இங்கே எலக்ட்ரிக்கை விரும்புவாங்க, எலக்ட்ரிக் அந்த அடுப்பெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிப்பாங்க போல். ஸோ அதனால் ஒரு பில்டிங் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக் இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே. அதுமாரி வீடும் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த பூச்செடி பார்த்தேன். நம்ம ஊரில் வந்து
செம்பருத்தி பூ இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே இருந்துச்சு. பட் அதோட அதே மாதிரியான பூவா என்னன்னு தெரியல. பட் அது மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க. இந்த வீடு பாருங்க. இதில் வந்து இந்த பேக்யார்ட் பேட்டியோவில் நல்லா நீளமாக இருக்க மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த ஏரியா பார்க்கிங் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட்லாம் வராங்கன்னா இங்கே வந்து தான் கார் விடணும். அதுவும் ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸில் இருந்துச்சுன்னா அங்கே கார் விடுறதுக்கு இங்கே வரைக்கும் வந்து விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த வீட்டோட அப்படியே ரிவர் சைடு இதோட பேட்டியோலாம் இந்த சைடு இருக்க வீடெலாம் பார்த்திங்கன்னா பேட்டியோ வந்து ரிவர் சைடு இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், இதுவும் வந்து அப்படியே ப்ரைவேட் பேக்யார்ட் மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியாக பாருங்கள். இதோட முடிஞ்சிருச்சு அப்பார்ட்மெண்ட்டே. இங்கே வந்து அந்த வேலி மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த வேலிக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தோன்னா ரிவர் இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த இடத்துல வந்து சில்லுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி கொசுமே அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா ஆப்வியஸாக வந்து தண்ணி இருக்கிறதுனால கிட்ஸ் எல்லாம் போகக்கூடாது, அப்புறம் வேறு எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக அங்கே ஒரு வேலி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே நேஷ்வா ரிவர் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுதில்ல, அந்தளவுக்கு தெரியல. மேபி ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இருந்துச்சுன்னா அந்த வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மரம்லாம் நிறையா இருக்குது. ஸோ ரிவர் இருக்குதுன்னு தெரியும், அந்த வியூ வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும்லாம் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் பில்டிங். அப்படியே வந்து ஏதோ மலை மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் லாண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் இன்பில்ட்டாகவே லாண்ட்ரி இருக்குது. சில வீடுகளில் வந்து இதுமாரி காமனான லாண்ட்ரிஸ் தான். அங்கே நாங்கள் பழைய வீட்டில் இருந்த மாதிரி தான். இதுதான் வந்து அந்த லாண்ட்ரி ரூம். இங்கே வந்து 2 ட்ரையரு, இது 2 இருக்கு இல்லையா, 2ம் வந்து வாஷரு, பக்கத்தில் 2 ட்ரையரு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதோ மெஷின்ஸு, அந்த எலக்ட்ரிக் மீட்டர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. அதனால் இந்த ரூம் உள்ளே வந்தாலே ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ பழைய அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக வச்சுருப்பாங்க, வாஷர் ட்ரையர் தான் தனி ரூமாக இருக்கும். பட் இங்கே வந்து இந்த மிஷின் கூட ஏதோ இதை வந்து இன்சர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட வியூ. இவ்வளோ இதெல்லாம் இருக்குது. தென் அப்பார்ட்மெண்ட்லேருந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே வெளியில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஹேனாஃபோர்டு இருக்குது. ஹேனாஃபோர்டுக்குன்னு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, பார்க் இருக்குது, லிங்கன் பார்க்குன்ட்டு. ஸோ அந்த பார்க்கும் பார்த்துடலாம் நம்ம. இங்கே பாருங்கள் ஹேனாஃபோர்டு. அப்படியே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பில்டிங்லேயே வந்து ஹேனாஃபோர்டு இருக்குங்க. க்ராஸ் பண்ணி வந்தாலே போதும். ஏதாவது வேணும்னா நாங்கள் ஆக்சுவலி இந்தியன் ஸ்டோரு இல்லை தான் மீட் வாங்கணும், அதனால் ஹேனாஃபோர்ட்லேயே மீட் கிடைக்கும். பட் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுக்கு வந்து தனியாக இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி போகிறதுக்கு தான் வெளியில் போகிற மாரி இருக்கும். பக்கத்துலேயே பால் வேறு ஏதாவது வாங்கணுன்னா இங்கேயே வாங்கிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. பார்க் பிளேஸு, ஒன்று மைண்ட் ஃபால்ஸ்னு இருக்குது. இது 2மே வந்து அப்பார்ட்மெண்ட் தான். பட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான அப்பார்ட்மெண்ட்ஸு. ஒன்று வந்து அப்பார்ட்மெண்ட் ரெண்டல் விடுற மாதிரி இல்லை, கட்டி விற்கிறாங்கள அது மாதிரி. இன்னொன்று வந்து ரெண்ட்டுக்கும் விடுறாங்க. பட் ரெண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இப்போது போகிறோம் இல்லையா, இதுதான் வந்து அந்த லிங்கன் பார்க்குக்கு வந்து போகிற வழி. இது ஃபுல்லாகவே ஈவினிங் டைமில் வந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா இந்த பிளேஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பக்கத்தில் மரம், அப்புறம் நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க, கிட்ஸ் வருவாங்க விளையாடுவாங்க. அதுவும் இல்லாத இங்கே நிறைய இந்தியன்ஸ் வந்து வராங்க, அதுவும் வந்து ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த பிளேஸில் வந்து நிறைய இந்தியன்ஸ் இருக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து நாங்கள் வரோம் இல்லையா, டெய்லி பார்த்தாலும் நிறைய இந்தியன்ஸ் வந்து இங்கே கிட்ஸ்லாம் வந்து வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா மோஸ்ட்டாக வந்து நேஷ்வாவில் நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நானே வந்து நிறைய பேரை பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க. இப்போது பார்க்கிங் அந்த இப்போ பார்த்தீங்களா அது பார்க்கிங்கு, அதை விட்டு கீழே வந்தோன்னா இங்கே ஒரு வாக்கிங் ட்ரையல் இருக்குது.
லெஃப்ட் சைடில் இந்த பிரிட்ஜ் மாதிரி ஏறும் இல்லையா, இதுதான் வந்து டர்ட்டில் ட்ரையல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம வாக்கிங்லாம் போகிற மாதிரி இருக்கும். நிறையா நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்னால் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து 1 hour ஆகும் போகிறதுக்கு, ரிட்டன் வர்றதுக்கு 1 hour ஆகும் கரெக்டாக அந்த ட்ரையலில் முடிக்க. 2 hours வாக் வந்து கண்டிப்பாக முடிச்சிடலாம் அந்த ட்ரையல் போனால். இங்கே அந்த ட்ரையலுக்கு போகிற இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த நேஷ்வா ரிவர் நான் காமிச்சேன் இல்லையா அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து, அது இந்த ரிவர் தான். இதுதான் அங்கே வரைக்கும் வருது. ஸோ இப்போ வந்து இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கிரவுண்ட்ஸு. இங்கே நிறைய பேஸ்பால் கிரவுண்ட்லாம் இருக்கும். எப்பயாச்சும் கேமும் இங்கே நடக்கும். ஸோ அந்த கேம் தான் யாராவது விளையாடிட்டே தான் இருப்பாங்க. இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இங்கே வந்து குட்டியாக ஒரு கண்ணாடி டேபிளில் மினி லைப்ரரி வச்சுருக்காங்க. இதோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம புக்கை வந்து எடுத்துக்கலாம். நமக்கு தேவையில்லாத புக்ஸு, மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும்னு நினச்ச புக்ஸும் இங்கே வைக்கலாம். நம்ம கிவன் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். ஸோ வச்சா அது சும்மா இங்கே கிட்ஸ் வராங்க இல்லையா, அவங்க எடுத்து படிப்பாங்க, இல்லை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி நிறைய பார்க்ஸில் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் நான் பார்த்துருக்கேன் இங்கே, எஸ்பெஷலி யூஎஸில். இப்போ மேலே ஏறி போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து கிட்ஸுக்கான ஒரு மினி பார்க் இருக்கும். அதாவது ப்ளே ஏரியா மாதிரி, பார்க்குன்னு சொல்லிட்டேன். பாருங்கள் சைக்கிள்லாம் ஓட்டுறாங்க. ஈவினிங் ஆனால் போதும், எப்படா ஈவினிங் ஆகும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. வந்து ஈவினிங் ஆனாலே இங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டுவாங்க, ஸ்கூட்ரு ஓட்டுவாங்க. அப்புறம் இந்த கிரவுண்ட்லாம் இருக்குது இல்லையா, இதில் கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடுவாங்க. எங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே டைம் பாஸ் ஆகுது. கிட்ஸ் இங்கே விளையாடுறாங்களே, நாங்களும் அப்படியே இந்த கிரவுண்டை சுற்றி வாக்கிங் போவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த சேனல் மாரி கண்டென்ட் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.